இன்னைக்கு நம்ம மருத்துவத்தை பற்றி பார்க்கணும். தமிழர்கள் மருத்துவத்தில் எப்பேற்பட்ட மருத்துவ முறையில் இருந்தாங்கன்னா, ராவணனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ராவணன் ஒரு மருத்துவர். அந்த பாடல யாராவது பார்க்குறீங்களா? ராவணன் 7,000 புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல ராவணன் 70,000 புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல 7,000 புத்தகம் மருத்துவ குறிப்புக்குன்னே தனியாக எழுதியிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கிற எல்லா ஆராய்ச்சி புத்தகங்களையும் எல்லா கண்டுபிடிப்புகளையும் ராவணனோட டச் இல்லாம எந்த ஒரு கண்டுபிடிப்பும் வெளியே வந்திருக்கான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்போ அப்பேற்பட்ட மண்ணில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்த இந்த தமிழர்களுக்கு இன்னைக்கு சாதாரண மக்கள் ஒரு சின்ன சளி ஜுரம், இந்த ஒரு சின்ன சின்ன வைரஸ் ஃபீவருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை தேடி நம்ம அலோபதி மருத்துவத்தை தேடி எங்கேயும் எந்தெந்த மருத்துவம் தேடி போகிறாங்க. அப்போ இந்த இவ்வளவு பெரிய அந்த அந்த ராவணன் எழுதி வச்ச அந்த அந்த பொக்கிஷன்லாம் எங்க, அந்த மருத்துவ முறைகள்லாம் எங்க, அதெல்லாம் நம்ம கிட்ட ஏன் இல்லாத போச்சு? அந்த ஒரு இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன வியாதிகளுக்குள்ள நம்ம மருத்துவ தேடி அலையிற கட்டத்தில் நம்ம நிற்கிறோமே, இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மருத்துவத்தை இன்னைக்கு சாதாரணமா நம்ம வீட்டு வைத்தியத்துல அம்மா செய்யறது, பாட்டி செய்யற இந்த சமையல் குறிப்புகள்ல நம்ம நிறைய தவறு விட்டுட்டு நிறைய ஜங்க் ஃபுட் தான் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மருந்து தயார் பண்ணிட்டாங்கன்னா அதை விற்கிறதுக்கு அவன் அவனோட மிஷனை ரெடி பண்ணுவான். அப்போ அந்த மருந்து இப்போ நீங்க ஒரு மலேரியா ஃபீவர் அது எதனால வருதுன்னு நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா கொசுன்னு ஒரு கொசு ஐடென்டிஃபை பண்ணி இந்த கொசுனால தான் இந்த மலேரியா வருது அப்படின்னு நம்ம பேப்பர்ல வச்சிருக்கோம். ஆனா 100% நான் சொல்றதுல உண்மை இருக்குதோ இல்லையோ, நான் சொல்ற பார்வையோட பாருங்க, அந்த கொசுனால இந்த மலேரியா வரதில்லை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம உணவு முறையால தான் இந்த மலேரியா வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே இந்த ஜங்க் ஃபுட்னால தான் இந்த வியாதிகள்லாம் வருது அப்படின்னா அதை ஒதுக்கிடுவீங்க. அப்போ கொசு மேல பழிய போட்டு அந்த கொசு மருந்துக்குன்னு ஒரு வியாபாரம் பண்ணி அதிலேயே பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை பத்தி கவலை பண்ணணும்னா இன்னைக்கு வேற யாரும் இல்லை, நம்மளே தான் நம்மளை பத்தி கவலை பண்ணணும். அப்போ இவ்வளவு சிறந்த மருத்துவ முறையில் இருந்த நம்ம இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் நம்மளோட பெரியவங்களை நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்க என்னென்ன முறையை ஃபாலோ பண்ணாங்கன்ற முறையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அப்போ நம்ம என்ன முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே வீட்டில் இருக்கிற மிளகு, பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களோட எப்படி இந்த கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, வீட்லயே பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடி சுற்றி இருக்கும். அதெல்லாம் ஒரு 5 ரூபாய் கொடுத்து புக்கு வாங்கினீங்கன்னா மூலிகை மருத்துவம் கொடுப்பாங்க. அதை படிச்சீங்கன்னா வீட்டு பக்கத்துல இத்தனை மூலிகை இருக்கும், படத்தோட போட்டுருப்பாங்க. அதெல்லாம் எது எது பயன்படும் அப்படின்னு சின்ன சின்ன குறிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான்பா எங்க ஆயா ஆட்சி கொடுத்தாங்க, இதுதான்பா எங்க அம்மா ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு கூட நம்ம வீடுகளில் பேச ஆரம்பிப்போம். அப்படி பேச ஆரம்பிங்க, செயல்படுத்துங்க, இதெல்லாம் ஈஸியாக வேண்டிய